Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants Exercise 1.3ல first sum பார்க்கலாம். First sum என்ன சொல்லிருக்காங்கன்னா solve the following system of linear equation by matrix inversion method. நம்ம வந்துட்டு இந்த linear equation-ஐ matrix inversion method-ல solve பண்ண சொல்லியிருக்கிறாங்க. So எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். First given in question क्वेश्चनல கொடுத்திருக்கிற ரெண்டு ஈக்குவேஷனை அப்படியே ரைட் பண்ணலாம். given क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க 2x + 5y = -2 இன்னொரு ஈக்குவேஷன் x + 2y = -3 இப்படி ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த லீனியர் ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணனும். So first நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட சால்வ் பண்றதுக்காக இந்த ஈக்குவேஷனை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல நம்ம ரைட் பண்ணனும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லனா 2 5 இந்த 2 இந்த 5 நெக்ஸ்ட் இதுல இருக்கிற இந்த x ஓட வேல்யூ 1 plus y ஓட வேல்யூ 2 நெக்ஸ்ட் x y equal to இந்த equal to அப்புறம் இந்த பக்கம் இருக்குது -2 இந்த -3 இதை நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணணும். இது கேபிட்டல் எக்ஸ், இதை வந்து பின்னு கன்சிடர் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த எக்ஸ், இந்த எக்ஸ்ஒய் வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக எக்ஸ் ஈக்குவல் டு ஏஏ ஈக்குவல் டு இந்த பக்கம் நம்ம கொண்டு வரணும். ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது ஏ வந்துட்டு ஏ இன்வர்ஸ் ஆயிடும். ஏ இன்வர்ஸ் into b. இப்போ நம்மளுக்கு x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு a இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட வேல்யூ கூட இந்த b ய மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு x ஃபங்க்ஷன் கிடைச்சிடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் a இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். a இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது மாடுலஸ் ஆஃப் a ஃபைண்ட் அவுட் பண்ணி அது நாட் ஈக்குவல் டு 0 ஆ இருக்கணும். ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் a கால்குலேட் பண்ணலாம். மாடுலஸ் ஆஃப் a in 2x2 மேட்ரிக்ஸ்ல இந்த ரெண்டையும் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணனும் மைனஸ் இந்த ரெண்டு வேல்யூவும். சோ 2 into 2 4 minus 5 into 1 5 equal to -1. Modulus of a equal to -1. This is not equal to 0. So a inverse exists. நம்ம இப்போ a inverse வந்துட்டு find out பண்ணலாம். a inverse ஓட formula a inverse equal to 1 divided by modulus of a at a. Next நம்ம at a calculate பண்ணணும். at a equal to in 2x2 matrixல at a எப்படி calculate பண்றது? இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் நம்ம வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த ரெண்டு எலிமெண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்கே 2 இங்கே 2 தான் இருக்கு. ஸோ இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இங்கே 2 இங்கே 2 இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆகும். இப்போ +5 வந்துட்டு -5 ஆயிடும். +1 -1 ஆயிடும். ஸோ இங்க -5 -1 நம்ம இப்போ அட்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த a இன்வர்ஸ் ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a வேல்யூ -1 -1 அட்ஜியை 2 -5 -1 2 ஈக்குவல் டு இங்க 1 டிவைடட் பை -1 இருக்கு. ஸோ அப்போ -1 2 -5 -1 2 நெக்ஸ்ட் இந்த -1 இங்க உள்ள இருக்கிற மேட்ரிக்ஸ் உள்ள இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ a இன்வர்ஸ் ஈக்குவல் டு -1 மல்டிப்ளை பண்ணும்போது -2 இங்க +5 ஆயிடும். இங்க +1 இங்க -2. இப்போ நம்ம a இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும். x ஈக்குவல் டு a இன்வர்ஸ் இன்டு b. a இன்வர்ஸ் அப்படியே ரைட் பண்ணலாம். -2 5 1 -2 இன்டு b. b இங்க நம்ம क्वेश्चनல இருந்து ரைட் பண்ணிருக்கோம்ல b இத அப்படியே ரைட் பண்ணனும். -2 -3. நெக்ஸ்ட் நாம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரோ இன்டு திஸ் காலம். சோ -2 இன்டு -2 +4 ஆயிடும். 5 into 3 15 இங்க மைனஸ் இருக்கு. so -15. next this row in second row into this column 1 into -2 -2 இங்க -2 இருக்கு. இங்க -3 இருக்கு. so 2 into 3 6 minus into minus plus ஆயிடும் +6 equal to 4 minus 15 minus 11 2 minus 2 plus 6 4
இப்ப பாருங்க இந்த கேபிட்டல் எக்ஸ்ன்னு நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம் எக்ஸ் ஒய் தான் கேபிட்டல் எக்ஸ்ன்னு நம்ம எக்ஸ் ஒய் தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ இங்க எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறோம் -11 4. இதுல இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு -11 ஒய் ஈக்குவல் டு 4. ஸோ நம்ம ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணி நம்ம வந்துட்டு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த லீனியர் ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ரைட் பண்ணணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இங்க எப்படி ரைட் பண்ணலாம் 2 -1 இங்க வந்து 3 ஒய்யோட வேல்யூ 2 இங்க எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த 8 நெக்ஸ்ட் இந்த -2 இது வந்துட்டு ஏ இது எக்ஸ் இது வந்து பி. இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எக்ஸ். இந்த எக்ஸ் ஒய் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எக்ஸ். ஸோ இந்த ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்கு. எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஏ ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரும்போது ஏ இன்வர்ஸாக மாறிடும். இது வந்து ஏ இன்வர்ஸ் பி. நம்ம ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மாடுலஸ் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணுறது. மாடுலஸ் ஆஃப் ஏ இன் 2x2 மேட்ரிக்ஸ்னா இந்த ரெண்டு வேல்யூவும் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி மைனஸ் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 2 4 மைனஸ் இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ 1 × 3 1 × -1 × 3 -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும், +3 ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 7. மாடுலஸ் ஆஃப் ஏ 7. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். நம்ம ஏ இன்வர்ஸ் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ அட் ஏ. நெக்ஸ்ட் அட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அட் ஏ இன் 2x2 மேட்ரிக்ஸில் அட் ஏ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த ரெண்டு எலிமெண்டோட சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இந்த ரெண்டு சைன் சேஞ்ச் ஆகும். இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்கே 2 இப்போ ப்ளஸ் -1 இருக்கிறது +1 ஆகிடும், +3 இருக்கிறது -3 ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். A inverse equal to 1 divided by modulus of A value 7. 1 divided by 7 at J value 2 1 -3 2. இப்போ நம்ம A inverse find out பண்ணியாச்சு. நம்ம find out பண்ண வேண்டியது x. So x equal to A inverse find out பண்ணி வச்சிருக்கிறது 1 divided by 7 2 1 -3 2 into b. A inverse into b. b வந்து இங்க என்ன இருக்கு? இங்க இருக்குது 8 இங்க -2 8 இங்க -2. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம். x equal to 1 divided by 7 first row into this column 2 into 8 16 இங்க 1 into இங்க -2 இருக்கு. ஸோ அப்போ இங்க -2 first row this column. next இந்த second row into this column -3 into 8 -24. next இங்க 2 into -2 so -4 equal to 1 divided by 7 14 -28. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் உள்ள இருக்கிற பாருங்க 14 28 இருக்கு. இந்த ரெண்டு வேல்யூவே நம்ம 7ஆல டிவைட் பண்ண முடியும், இந்த ரெண்டு வேல்யூ. ஸோ அதனால நம்ம 7 காமனாக வெளியே எடுத்துடலாம். 1 divided by 7 into 7 நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 14 divided by 7. 14 divided by 7 இங்கே என்ன வரும்? 14 divided by 7 2 இங்கே வந்துட்டு -4. நெக்ஸ்ட் இந்த 7 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும்? 7 கேன்சல் ஆகி 2 -4. இங்கே கேபிட்டல் எக்ஸ் நம்ம எதை கன்சிடர் பண்ணியிருக்கோம்? இந்த எக்ஸ் ஒய்யை தான் கேபிட்டல் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுங்க எக்ஸ் ஒய். இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஒய்யோட வேல்யூ ஒய் ஈக்குவல் டு -4. ஸோ நம்ம வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து நம்ம இதுதான் எக்ஸ் ஒய். இந்த கேபிட்டல் எக்ஸ்னா நம்ம இந்த எக்ஸ் ஒய்யை தான் கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எக்ஸ் ஒய், எக்ஸ்னா 2, ஒய்னா -4. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் நம்ம கொடுத்துருக்கிற லீனியர் ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம இப்போ ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2
3 minus 1 இந்த equation 1 1 1 இந்த equationலேருந்து 3 minus 1 minus 1 இதில் x y z 3 இது எலிமெண்ட் இருக்குது x y z equal to இங்கே 9 9 இங்கே 1 இது a இது x இது வந்து b இப்போ a into x equal to b நம்ம find out பண்ண வேண்டிய x இந்த a இந்த பக்கம் கொண்டு வரும்போது a inverse into b நம்ம next a inverse find out பண்ணணும் a inverse னா first step என்னது modulus of a calculate பண்ணுறது modulus of a in 3 cross 3 matrixல modulus of a எப்படி calculate பண்ணி அதாவது first row நம்ம consider பண்ணலாம் first row னா first element 2 so 2 consider பண்ணோம்னா அந்த 2 இருக்கிற row plus column hide பண்ணி கிடைக்கிற 2 cross 2 matrix 1 1 minus 1 minus 1 இந்த ரெண்டுமே crossல multiply பண்ணி minus பண்ணணும் so 1 into minus 1 minus 1 இப்போ இதை அப்படியே write பண்ணலாம் இது கிடைக்கிற 2 cross 2 matrix அப்படியே write பண்ணலாம் 1 1 minus 1 minus 1 next minus இது formula ஓட minus இந்த second element 3 இப்போ 3 consider பண்ணும்போது 3 இருக்கிற row plus column hide பண்ணுங்க கிடைக்கிற 2 cross 2 matrix 1 1 3 minus 1 1 1 3 minus 1 next plus இந்த third element minus 1 third element consider பண்ணும்போது அந்த row plus column hide பண்ணும் கிடைக்கிற 2 cross 2 matrix 1 1 3 minus 1 1 1 3 minus 1 equal to 2 next இந்த ரெண்டு crossல multiply பண்ணி minus பண்ணும் 1 into minus 1 minus 1 minus இங்க minus இருக்கு so minus into minus plus ஆயிடும் 1 into 1 1 minus 3 crossல multiply பண்ணி minus பண்ணும்போது minus 1 minus 3 இங்க minus 1 இருக்கு இங்க crossல multiply பண்ணும் minus minus 3 equal to 2 minus 1 plus 1 0 minus 3 இங்க minus 4 minus 1 minus 4 equal to இது வந்து 0 ஆயிடும் இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணும்போது minus into minus plus ஆயிடும் so plus 12 இங்க minus into minus plus ஆயிடும் 1 into 4 plus 4 equal to 16 modulus of a வந்து 16 so this is not equal to 0 modulus of a not equal to 0 இருக்கனால நம்ம a inverse வந்து exist நம்ம a inverse find out பண்ணலாம் a inverse formula 1 divided by modulus of a at GA next நம்ம at GA calculate பண்ணணும் in at GA 3 cross 3 matrix எல்லாம் எப்படி write பண்றது transpose of cofactor னா என்னது வரும் transpose of cofactor a11 a12 a13 a21 a22 a23 a31 a32 a33 first இதுல வந்துட்டு plus next minus plus minus plus இங்க minus இங்க plus இங்க minus இங்க plus நம்ம வந்துட்டு இந்த each element ஓட cofactor find out பண்ணி அதை transpose பண்றது at GA இப்போ நம்ம A11 ஓட cofactor find out பண்ணனும் at GA இங்க equal to இங்க A matrix இந்த A matrixல நம்ம element name mention பண்ணா எப்படி mention பண்ணனும் இது A11 A12 A13 A21 A22 A23 இது A31 A32 A33 நம்ம first வந்து இந்த A11 ஓட cofactor A11 cofactorனா A11 இருக்கிற row plus column நம்ம வந்து hide பண்ணனும் இங்க வந்து first வந்து plus symbol தான் so plus A11 இருக்கிற row plus column hide பண்ணும்போது கிடைக்கிற 2 cross 2 matrix நம்ம consider பண்ணனும் 1 1 minus 1 minus 1 அப்படிங்க write பண்ணும் 1 1 minus 1 minus 1 next இங்க formula இங்க இருக்கிற minus A12 இருக்கிற row plus column hide பண்ணா கிடைக்கிற 2 cross 2 matrix 1 1 3 minus 1 1 1 3 minus 1 next இந்த formulaல இருக்கிற plus A13 னா A13 ஓட row plus column hide பண்ணும்போது கிடைக்கிற 2 cross 2 matrix 1 1 3 minus 1 1 1 3 minus 1 next minus இங்க formulaல இருக்கிற minus A21 னா இந்த A21 இருக்கிற row plus column hide பண்ணும்போது கிடைக்கிற 2 cross 2 matrix 3 minus 1 minus 1 minus 1 3 minus 1 minus 1 minus 1 next இந்த formula இருக்கிற plus A22 இருக்கிற row plus column hide பண்ணனும் கிடைக்கிற matrix 2 minus 1 3 minus 1 2 minus 1 3 minus 1 next இந்த formula ஓட minus
A23 இருக்க ரோ ப்ளஸ் காலம் ஹைட் பண்ணணும். கிடைக்கிற 2 cross 2 மேட்ரிக்ஸ் 2 3 3 minus 1 2 3 3 minus 1. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ்ஸு இங்கே A31 இந்த A31 இருக்கிற ரோ ப்ளஸ் காலம் ஹைட் பண்ணணும். கிடைக்கிற 2 cross 2 மேட்ரிக்ஸ் 3 minus 1 1 1 3 minus 1 1 1. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ்ஸு இங்கே A32னா இந்த A32ஓட ரோ ப்ளஸ் காலம் ஹைட் பண்ணும்போது கிடைக்கிற 2 cross 2 மேட்ரிக்ஸ் 2 minus 1 1 1 2 minus 1 1 1. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு இங்கே A33னா இந்த A33ஓட ரோ ப்ளஸ் காலம் ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற 2 cross 2 மேட்ரிக்ஸ் 2 3 1 1 2 3 1 1. இந்த ஈச் எலமெண்ட்டோட கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்துட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு இங்கே இந்த ரெண்டு நம்ம இந்த ரெண்டு கிராஸில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணோம். ஃபஸ்ட் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ அந்த ப்ளஸ் அப்படியே ரைட் பண்ணலாம். ப்ளஸ்ஸு கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது 1 into -1 -1 மைனஸ் திஸ் இந்த ரெண்டே கிராஸில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் இந்த ரெண்டே கிராஸில் மல்டிப்ளை பண்ணோம். 1 into -1 -1 நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு 1 into -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே +1. நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் சேம் அதே மாதிரி தான் கிராஸில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸோ 1 into -1 -3 எல்லாமே நம்ம கிராஸில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ்ஸு ஸோ கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு இதை நம்ம கிராஸில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணோம். 1 into -1 -1 1 into 3 3 -3. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் இந்த ரெண்டு கிராஸில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணும்போது 3 into -1 -3 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஃபார்முலாவில் வேறு இருக்குது மைனஸ். ஸோ -1 into -1 +1 ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். ஸோ -1. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸு 2 into -1 -2 இங்கே 3 into -1 -3 இங்கே ஃபார்முலாலேயே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே வந்துட்டு +3. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ்ஸு இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் கிராஸில் மல்டிப்ளை பண்ண 2 into -1 -2 3 into 3 9 -9. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ்ஸு 3 into 1 3 -1 into 1 -1 ஃபார்முலாவில் வேறு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே +1. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார்முலாவில் இருக்கிற இந்த மைனஸ் 2 into 1 2 -1 into 1 -1 ஃபார்முலா வேறு மைனஸ். ஸோ +1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ்ஸு 2 into 1 2 -3 into 1 3. நெக்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ்ஸு -1 +1 0 மைனஸ்ஸு -4 ப்ளஸ்ஸு இங்கே -4 நெக்ஸ்ட் இங்கே மைனஸ்ஸு இங்கே -3 -1 -4 ப்ளஸ்ஸு -2 +3 1 -2 -9 -11 plus 3 plus 1 4 minus 2 plus 1 3 plus 2 minus 3 minus 1 transpose equal to 0 minus into minus plus side plus 4. So இங்க வந்துட்டு minus 4 plus 4 இங்க 1 minus into minus plus side இங்க 4 minus 3 minus 1. Next transpose. Transpose பண்ணுறது எப்படி இந்த transpose என்ன பண்ணுறதுனா first row first column ரைட் பண்ணணும், second row second column, third row third column. first row first column ரைட் பண்ணணும் 0 4 minus 4, second row second column 4 1 11, third row third column ரைட் பண்ணணும் 4 minus 3 minus 1.
ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். ஏ இன்வர்ஸ் 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வேல்யூ 16. ஸோ 1 டிவைட் பை 16 இன்டூ அட்ஜிஏ அப்படியே ரைட் பண்ணலாம். 4 4 0 4 4 4 1 minus 3 minus 4 11 minus 1. நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எக்ஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஏ இன்வர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு அப்படியே ரைட் பண்ணலாம். 6 0 4 4 4 1 minus 3 into b நம்ம இங்கே given கொஸ்டின்லேருந்தே நம்ம ரைட் பண்ணியிருக்கோம்ல b, அதை அப்படியே ரைட் பண்ணலாம். 9 9 minus 1. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம். 1 டிவைட் பை 16 ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு திஸ் காலம் 0 இன்ட்டு 9 0 ப்ளஸ் 4 இன்ட்டு இந்த 4 இன்ட்டு திஸ் 9 4 இன்ட்டு 9 36 இங்கே மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 1 minus 4. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ இன்ட்டு திஸ் காலம் 4 இன்ட்டு 9 36 ப்ளஸ் 1 இன்ட்டு 9 9 மைனஸ் 3யும் இங்கே வந்துட்டு மைனஸ் 1 இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு திஸ் ரோவும் திஸ் காலமும் minus 36 plus 11 into 9 99 plus இங்க minus 1 plus 1 multiply பண்ணும்போது plus 1 equal to 1 divided by 16. 36 minus 4 பண்ணும்போது 32 ஆயிடும். இங்க 36 plus 9 plus 3 total add பண்ணும்போது நமக்கு 48. இங்க வந்துட்டு minus 36 இருக்கு. 99 plus 1 னா 100 minus 36 னா 64. இப்போ இந்த இதை பாருங்க, இந்த மேட்ரிக்ஸில் நம்ம ஈச் எலமெண்ட்டையுமே 16ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம 16 காமனாக வெளியே எடுத்துடணும். 1 டிவைட் பை 16 இந்த 16 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 32 டிவைட் பை 16 32 டிவைட் பை 16 போட்டு எத்தனை வரும்? 32 டிவைட் பை 16 2. 48 டிவைட் பை 16 48னா 3. நெக்ஸ்ட் 64 டிவைட் பை 16னா என்ன வரும்? 4. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 36 சாரி இந்த 16 கேன்சல் ஆகும். இங்கே கேபிட்டல் எக்ஸ்ன்னு நம்ம எதை கன்சிடர் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் ஒய் இசட் தான் கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ இங்கே என்ன ரைட் பண்ணோம்? எக்ஸ் ஒய் இசட். இப்போது இதுலேருந்து எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 2 3 எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு இந்த 2 3 4. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 2, y equal to 3, z equal to 4. நேர்மா தேர்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷனில் கொடுத்துருக்கிற லீனியர் ஈக்குவேஷனை பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இசட் மைனஸ் 2 இந்த 2 வந்துட்டு இந்த பக்கம் இருக்குது ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இந்த மைனஸ் 2 ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரணும். இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் 2 என்ன ஆகிடும்னா ப்ளஸ் 2 ஆகிடும். இங்கே 0 தான் இருக்குது. 0 ப்ளஸ் 2னா 2 தான் வரும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 6x minus 4y plus 5z. ஸோ இங்கே வந்துட்டு மைனஸ் 31 இருக்கிறது நம்ம ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரணும். ஈக்குவல் டு இது வந்து இந்த பக்கம் கொண்டு வரும்போது ப்ளஸ் 31 ஆகிடும். இங்கே 0 ப்ளஸ் 31னா 31 தான் வரும். ப்ளஸ் 31. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் எந்த சேஞ்சஸும் கிடையாது. 5x plus 2y plus 2z equal to 13. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ரைட் பண்ணணும். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ரைட் பண்ணால் 1 1 1 இங்கே 6 minus 4 5 இந்த ஈக்குவேஷன்லனா 5 2 2 நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட இந்த 2 நெக்ஸ்ட் இங்கே 31 இந்த ஈக்குவேஷனில் 13. நெக்ஸ்ட்டு இது ஏ இது எக்ஸு இது வந்து பி. நம்மளுக்கு எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஏ இன்வர்ஸ் கேல்குலேட் பண்ணணும். ஏ இன்வர்ஸ் கேல்குலேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ கேல்குலேட் பண்ணி அது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏ ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட் ரோவாக கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்னா 1. இந்த 1 கன்சிடர் பண்ணும்போது அந்த 1 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணிவிட்டு கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ என்னது? -4 5 2 2 -4 5 2 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் செகண்ட் எலமெண்ட்
1. ஸோ செகண்ட் எலிமெண்ட் கன்சிடர் பண்ணும்போது அந்த ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணணும். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸு 6 5 5 2 6 5 5 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த தேர்ட் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது அந்த ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணணும். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸு 6 -4 5 2 6 -4 5 2 equal to next என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் கிராஸில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸோ 4 × 2 8, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -8, ஃபார்முலாவில் இங்கே -5 × 2 10, -1 6 × 2 12, -5 × 5 25, இங்கே +1 6 × 2 12, மைனஸ் ஃபார்முலாவில் வேறு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 × 5 20 equal to 1 -10 -8 -18 -1 25 -25 plus 12 இருக்கு. ஸோ இங்கே என்ன இருக்கும் -13, இங்கே +1 21 plus 20 32 equal to -18, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +13 + 32 equal to -18 32 + 13 42 45 45 - 18 27. Modulus of A equal to 27. நம்ம modulus of A, this is not equal to 0. So A inverse exists. நம்ம A inverse find out பண்ணலாம். A inverse equal to 1 divided by modulus of A at A. Next என்ன பண்ணணும், at A calculate பண்ணணும். at A calculate பண்ணுறதுனா என்னது, transpose of cofactor. So at A equal to transpose of cofactor என்னது, A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. ஈச் எலமெண்ட்டோட கோஃபேக்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்துட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ ஏ வந்துட்டு இது ஏ மேட்ரிக்ஸு. இதுக்கு எலமெண்ட்னா A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. இந்த ஏ மேட்ரிக்ஸோட ஈச் எலமெண்ட்டுக்கு கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அட்ஜியே கிடச்சிடும். ஈக்குவல் டு ஃபார்முலா படி ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ்ஸு A11 இந்த A11 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணி கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். -4 5 2 2 -4 5 2 2. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவோட மைனஸ்ஸு A12 இந்த A12 இருக்கிற ரோ ப்ளஸ் காலம் ஹைட் பண்ணணும். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸு 6 5 5 2 6 5 5 2. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவோட ப்ளஸ்ஸு A13 இருக்கிற ரோ ப்ளஸ் காலம் ஹைட் பண்ணணும். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 6 -4 5 2 6 -4 5 2. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவோட மைனஸ்ஸு, இந்த ஃபார்முலா படி ப்ளஸ்ஸு மைனஸ் நம்ம ரைட் பண்ணுறோம். மைனஸ்ஸு இங்கே A21 நெக்ஸ்ட்டு A21 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணணும். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸு 1 1 2 2 1 1 2 2. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவோட ப்ளஸ்ஸு A22 இந்த A22 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணணும். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 1 1 5 2 1 1 5 2. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் மைனஸ்ஸு A23 இந்த A23 இருக்கிற ரோ ப்ளஸ் காலம் ஹைட் பண்ணணும். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸு 1 1 5 2 1 1 5 2. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவோட ப்ளஸ்ஸு A31 இருக்கிற ரோ ப்ளஸ் காலம் ஹைட் பண்ணணும். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 1 1 -4 5 1 1 -4 5. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவோட மைனஸ்ஸு A32 ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணணும். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 1 1 6 5
1165. Next formula oda plus A33 na the A33 ka row plus column height பண்ணனும் கிடைக்கிற 2 cross 2 matrix 116 minus 4 116 minus 4 each element oda cofactor find out பண்ணி அதை நம்ம transpose பண்ணனும் so T equal to next இது என்ன பண்ணனும் crossல multiply பண்ணி minus பண்ணுங்க plus symbol இருக்கு plus crossல multiply பண்ணும்போது minus 8 minus this 5 into 2 10 crossல multiply பண்ணி minus பண்ணனும் next இந்த minus 6 into 2 12 minus this 25 next இந்த plus 6 into 2 12 minus இங்க வர minus இருக்கு formulaலே minus so minus into minus plus side of 5 into 4 20 next in the minus 1 into 2 minus 1 into 2 2 next in the plus 1 into 2 2 minus 1 into 5 5 next in the minus 1 into 2 2 minus 1 into 5 5 next in the plus 1 into 5 5 minus inga vara minus irukku 1 into minus 4 so minus into minus plus side plus 4 next in the minus 1 into 5 5 minus 1 into 6 6 next in the plus 1 into minus 4 1 into 6 6 formula oda minus 6 each element next transpose equal to the plus minus 8 to minus 10 minus 18 minus the formula oda minus 25 minus 12 minus 13 next in the plus 20 plus 1 32 minus 2 0 ido plus 2 minus 3 minus 3 minus 2 minus 5 minus 3 plus 5 plus 4 9 minus 5 minus 6 minus 1 plus minus 4 minus 6 minus 10 transpose equal to minus 18 minus into minus plus side so plus 13 32 0 plus into minus minus so minus 3 minus into minus plus side so plus 3 9 minus into minus plus side so plus 1 minus 10 transpose இப்போ at A equal to transpose பண்ணுறதுனா எப்படி first row first column second row second column third row third column ரைட் பண்ணோம் இப்போ minus 18 13 32 0 minus 3 plus 3 in the third row third column ரைட் பண்ணோம் 9 1 minus 10 இப்போ at A find out பண்ணியாச்சு next வந்து A inverse இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணனும் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 1 divided by modulus of A னா 27 1 divided by 27 at G அப்படி ரைட் பண்ணனும் minus 18 0 9 13 minus 3 1 32 3 minus 10 இப்போ நம்ம A inverse find out பண்ணியாச்சு நம்ம find out பண்ண வேண்டியது x இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணனும் x equal to A inverse into B so A inverse x equal to A inverse நம்ம இங்க find out பண்ணி வச்சிருக்கிற A inverse அப்படியே ரைட் பண்ணலாம் A inverse equal to 1 divided by 27 minus 18 0 9 13 minus 3 1 32 3 minus 10 A inverse into B நம்மளுக்கு இங்க ரைட் பண்ணிருக்கோம் B 2 31 13 அப்படியே ரைட் பண்ணலாம் 2 31 13 next நம்ம என்ன பண்ணனும் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணனும் equal to 1 divided by 27 this one first row into this column minus 18 into 2 na minus 18 into 2 minus 36 0 into 31 plus 0 9 into 13 9 into 13 na 9 into 13 117 next second row into this column 13 into 2 13 into 2 na 26 inga minus 3 into 31 minus 3 into 31 na minus 93 plus 1 into 13 next in the third row into this column 32 into 2 62 into 2 64
plus 3 into 31, 3 into 31, 93. இங்க minus இருக்கு, so minus in 10 into 13, minus 130. Equal to 1 divided by 27. Next நம்ம இதெல்லாம் plus பண்ணணும். 117 minus 31, 117 minus 31, 81, 26 minus 93, 13, minus 54. Next 64 plus 93 minus 113, 27. X. இப்போ இந்த மூணு வேல்யூவே நம்ம வந்து 20 இந்த மேட்ரிக்ஸ் இந்த 3 எலிமெண்ட்டையும் நம்ம 27ஆல டிவைட் பண்ண முடியும். ஸோ அதனால காமனாக இந்த 27 நம்ம வெளியே எடுத்துடலாம். x equal to 1 divided by 27 into 27. 27 நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா 27 இந்த 81 divided by 27. 81 divided by 27னா 81 divided by 27 இங்கே 3, இங்கே வந்துட்டு -2 வந்துடும், இங்கே வந்து 1. இந்த 27 இந்த 27 நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ எக்ஸுங்கிறத நம்ம எப்படி ரைட் பண்ணியிருக்கோம், இந்த XYZ தான் கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே XYZ ஈக்குவல் டு 3 -2 1. இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேலேருந்து x ஈக்குவல் டு 3, y ஈக்குவல் டு -2, z ஈக்குவல் டு 1. ஸோ இந்த மாதிரி தான் லீனியர் ஈக்குவேஷனை நம்ம வந்துட்டு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி XYZ நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.